செல்லும் உந்தன் மகா பரிசுத்த கரத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே ஆண்டவனை கேளுங்க எல்லாரும். ஓ என்னை கழுவுமே உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்குமே. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் என்னை உள்ளே அழைத்து செல்லும். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை கொண்டு போங்க. ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் அது. ஓ மோசே அந்த ஸ்தலத்துக்குள்ள போய் கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தார். மோசே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் கர்த்தரோடு பல திட்டங்களை பகிர்ந்து கொள்கிறார். மோசே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் கர்த்தரோடு கூட ரகசியங்களை பேசுகிறார். இந்த காலை வேளையிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். உன்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு, உன்னோடு கூட உறவாடுவதற்கு, உன் மத்தியில வந்து வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் கழுவுங்க. ஆண்டவரே என்னை முழுவதுமாய் கழுவுங்க. என்னை கழுவி சுத்திகரிங்க. உம்முடைய ரத்தத்தினால் என் பாவ கரைகள் எல்லாவற்றையும் கழுவி அந்த ஸ்தலத்துக்குள் என்னை ஆயத்தமாய் கொண்டு போங்க. எல்லாரும் சேர்ந்து வாஞ்சியோடு கூட இன்னொரு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுமே. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்குவே. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் என்னை உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ரவாரா கர்த்தர் அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் அசைவாடுகிறது. ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே என்னை அசைவாட பண்ணுங்க. ஆண்டவரே என் மத்தியில் உலாவுங்க. உங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கர்த்தருடைய வல்லமை தாளத்தை மூடுகிறது. அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் நம் நடுவிலே, இந்த சபையிலே, உன் குடும்பத்தின் மத்தியிலே, உன் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். கொஞ்சம் அவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே என் மத்தியில உலாவும். ஆண்டவரே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம். இந்த இடத்திலே, இந்த வேளையிலே உமக்கு சிங்காசனத்தை அமைக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கேளுங்க. கர்த்தர் இந்த இடத்துல வந்து சிங்காசனம் போடணும். அவருடைய சிங்காசன அரியணை இந்த இடத்துல வீற்றிருக்கணும். கர்த்தர் இந்த இடத்துல வந்து வாசம் பண்ணும். அவரை கூப்பிடுங்க. ஓ என் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, என் மத்தியில் உலாவுகிற தேவனே. ஓ ஏசாயா கர்த்தரை கண்டவுடனே அவர் சொல்கிறார், அசுத்த உதடுள்ளவனா இருக்கிறேன், அதமானே. ஓ கர்த்தரை பார்க்கும்படியாய், அவரோடு கூட பேசும்படியாய், அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் தகுதி இல்லை. ஆனா ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல வாசமா இருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னம், அவருடைய மகா பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
எல்லா காரியங்களுக்கும் மேலாக உமக்கு நான் சிங்காசனத்தை என் வாழ்க்கையில நான் போடுற ஆண்டவரே, உண்மையை நான் துதிக்கிறேன். சூழ்நிலைகளை நான் பார்க்கல, ராஜாதி ராஜாவை நான் துதிக்கிறேன். என் குடும்பத்துல வாசம் பண்ணுங்க, என் சூழ்நிலையில வாசம் பண்ணுங்க. இந்த ஆண்டில ஒரு புதிய துவக்கத்தை என் வாழ்க்கையில நீங்க தாங்க, என் ஊழியத்துக்கு நீங்க தாங்க, என் சபைக்கு நீங்க தாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் வாசமா இருக்கட்டும். சொல்லுங்க, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல வாங்கப்பா. இந்த வேளையில காலியான என் பாத்திரத்தை நம்முடைய ஆவியினால நிரப்புங்க, நம்முடைய வல்லமையினாலே நிரப்பும்படியாய் ஓ முழுவதுமாய் ஜீவ நதியில ஓ பாய்ந்தோடுகிற அந்த பரிசுத்த நதியில நான் நீந்தி நீந்தி மூழ்கும்படியாய் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய ஆவியானவராய் புதிய கிருபையோடு கூட என் வாழ்க்கையில வந்தா செய்வாடும் ஆண்டவரே. Thank you மாஸ்டர். கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் புதிய துவக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் மனிதர்கள் மத்தியில் அசைவாட விரும்புகிற தேவன். ஓ ஏதேன் தோட்டத்துல ஒவ்வொரு நாளும் ஆதாம் கேட்கிறார், ஆதாம் எப்படி இருக்க, இன்னைக்கு என்ன பண்ண? ஆதாம் பாவம் செய்த அன்னைக்கு கூட கர்த்தர் ஆதாமை விசாரிக்கிற கர்த்தரா இருந்தார். ஏன் தெரியுமா? அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். எலியா தீர்க்கதரிசி, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல பலன் இல்ல ஆண்டவரே, இதுக்கு மேல ஓட முடியாத ஆண்டவரே, என்னை எடுத்து என் திட்டங்களை யாரையாச்சும் முடிச்சுக்கோங்க சொல்லி சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன நேரத்தில் கர்த்தர் மனிதன் மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிற தேவன். எலியாவுக்கு வந்து ஓ புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். பழைய திட்டங்கள் அல்ல, புதிய திட்டங்கள், புதிய கிருபைகளோடு கூட புதிய பலனோடு கூட எலியாவுக்கு வருகிறது. அதே புதிய பலன் ஓ எலியாவுக்கு ஊற்றின பலன், எலியாவுக்கு ஊற்றின அந்த வல்லமை இந்த காலை வேளையிலே நம் மத்தியில வாசம் பண்ணுகிற கர்த்தர் ஊற்றுகிறார். சத்ய ஹேரேஸ் மாரா. Thank you Father. கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். அவருடைய வல்லமை அசைவாட விரும்புகிறது. எல்லாரும் சேர்ந்து நாம் ஒரு தடவை கூட ஆண்டவரை வாசம் பண்ண முடியாது இந்த இடத்துல நம்ம அழைப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நான் கூப்பிடுவோம். ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல உலாவுங்க. ஆண்டவரே வல்லமை ஆவியானவரே நீங்க வந்தா போதும். ஆண்டவரும் வாழ்க்கையில வந்தா போதும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அதனாலதான் ஆவியானவர் வரணும் சொல்றோம். பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில வரும் பொழுது உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது, உன் பயங்கள் எல்லாம் மாறுகிறது, உன் பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறது. ஏனென்றால் அந்த அபிஷேகம் நுகங்களை உடைக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகம் தடைகளை தகர்க்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகம் வெண்கல கதவை உடைக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகம் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற அபிஷேகம். உனக்கு விரோதமாக எவ்வளவு தடை வந்தாலும், உனக்கு விரோதமாக எவ்வளவு பொல்லாத காரியம் வந்தாலும், கர்த்தருடைய வல்லமை உன் பாத்திரத்தை நிரப்பும் பொழுது உன் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எல்லாம் உடை. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்முடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒருத்தரை அல்ல, 2 பேரை அல்ல, அந்த மேல் வீட்டறையில் கூடியிருந்த அனைவர் மேலையும், எல்லார் மேலையும் கர்த்தருடைய ஆவி வந்தது. ஒருத்தர் 2 பேர் மாத்திரமல்ல, எல்லார் மேலையும் இந்த காலை வேளையிலே இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற உங்கள் அனைவர் மேலையும், நம் எல்லார் மேலையும் கர்த்தர் வல்லமையை ஊற்ற விரும்புகிறார். ஒருவர் 2 பேர் அல்ல, எல்லாரும் அந்த அவர் கொடுக்கிற அந்த ஜீவன் நதியில நாம் மூழ்கணும். அவர் கொடுக்கிற அந்த ஆவியில நாம் நிரம்ப போறோம். எல்லார் மேலும் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய திட்டத்தை இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா.
தேங்க்யூ மாஸ்டர். எல்லாரும் சிறிது நேரம் எந்திரிச்சிருந்தேன். கொஞ்சம் எல்லாரும் எந்திரிச்சு கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். அவருடைய வல்லமையை வாஞ்சிக்க போகிறோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, சீஷர்கள் காத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மேல் வீட்டு அறையில கர்த்தர் இறங்குகிற வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க. பயம் இருந்தது. ஐயோ, ரோமர்கள் நம்மளை என்ன செய்திருவாங்க, பிடிச்சிருவாங்களோ, நம்மளெல்லாம் ஆண்டவர் மாதிரி சிலுவையில போட்டு நம்மளையும் குத்திடுவாங்களோ, ஒரு விதமான பயம். ஐயோ, இனி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகும், இதுவரைக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரே, இப்போ அவர் போயிட்டாரே, இனி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகும், ஒரு விதமான ஒரு ஏக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு கூட சீஷர்கள் அந்த மேல் வீட்டறையில காத்துட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, பல நாட்கள் காத்திருந்தாங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வல்லமையா இறங்கினார். அந்த இடம் முழுவதும் அசைந்தது. 1-2 பேர் மாத்திரமல்ல, பேதுருவும் யோவானும் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அந்த இடத்துல உள்ள 120 பேர் மேலையும், அனைவர் மேலையும், எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்கள் பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். அந்த ஆவியானவர் சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன். அவர் சத்திய ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இந்த நேரத்தில் இந்த சபையை அந்த மேல் வீட்டு அனுபவத்தையோடு கூட அவர் நிரப்ப விரும்புகிறார். அந்த மேல் வீட்டு அனுபவத்தில் அந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் அனுபவிக்க போறோம். கர்த்தர் நம் நடுவிலே தோன்றணும், அவர் நம் நடுவிலே பேசணும், நம் ஆவிக்குரிய சரீரங்கள் திறக்கப்படணும், நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். கர்த்தரை நான் பார்க்கணும், இங்க இருக்கிற தூதர்களை நான் தரிசிக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று அந்த சீஷர்கள் ஒரு காத்திருந்ததுனால கர்த்தர் அவங்க எல்லாத்தையும் நிரப்பினாரு. இந்த காலை வேளையில ஒருவேளை பல ஏக்கங்களோடு கூட, பயங்களோடு கூட, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியலையே, இந்த ஆண்டு பல பிரச்சனைகளால் நிறைந்திருக்குமோ, என் வாழ்க்கை அழிந்து போயிருமோ என்று பலவிதமான ஒரு திகில்களோடு கூட நாம் வந்திருக்கலாம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நாம் பாத்திரத்தை நிரப்பும் பொழுது பயங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் நிறைந்த இந்த பாத்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது இந்த பாத்திரத்தில் உள்ள பயம் எல்லாம் வெளியே போயிடும், இந்த பாத்திரத்தில் உள்ள பலவீனம் எல்லாம் வெளியே போயிடும், இந்த பாத்திரத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வெளியே போயிடும். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அதை முழுவதுமாய் நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலேயே நம் பாத்திரத்தை அவர் கையில ஒப்பு கொடுப்போம். அப்பா, பலவிதமான பிரச்சனைகளின் பாத்திரமா இருக்குதப்பா, யாருக்குமே ஒரு உதவியற்ற ஒரு பாத்திரமா இருக்குதப்பா, மனுஷன் போட்டு மிதிக்கிற ஒரு பாத்திரமா இருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றவன். ஏன் தெரியுமா? உன் பாத்திரத்துல அவரை நீ நிரப்பிக்க. ஆவியானவர் உன் பாத்திரத்துல வந்து அவர் அந்த பாத்திரத்தை நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். பாத்திரம் பாதி இருந்தாதான் பாதி பயம், பாதி ஆவியானவர் இருப்பாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன் பாத்திரத்தை நிரப்பும் பொழுது அங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது வெளியே போயிடும். கொஞ்சம் வாஞ்சியோடு கூட சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரை நாம் அழைப்போம். ஆண்டோட வல்லமையை நாம் கேட்போம். ஆண்டவரே, உங்க வல்லமையினால என்ன நிரப்புங்கப்பா, உங்க கிருபையினால என்ன நிரப்புங்கப்பா. பாடுறவங்க பாடுங்க, வாஞ்சியாய் கேளுங்க. ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஒரு புதிய துவக்கத்தை இந்த நாளில் என் கண்கள் காணும், இந்த நாளிலேயே அது நடக்கணும், என் குடும்பத்துல இந்த நாளிலே ரகபோத் வரணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிரப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஊற்றிடுமே ஓ மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. எல்லாரும் வாய்களை திறந்து வாஞ்சியோடு கூட, ஏகத்தோடு கூட
ஆண்டவர் உங்கள் பாத்திரத்தை நிரப்பும்படிக்கு உங்கள் வீட்டில் உள்ள காலியான பாத்திரங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய திட்டங்களினாலும் அவருடைய பலனாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பும்படிக்கு ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஊற்றிடுமே ஓ வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே ஓ அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை ஓமகா ரமலா அத்தியோ சே மெஷேபா மெஷிகா ஷெகேபா ரோ பலசா மெரிகா மீபா வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை ஓமகாக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. கலந்து ஓமகாக எழுப்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. ரவா ரவா ரிமாலே அத்தியோசே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய கரங்களின் கிரியைகளை இப்பொழுதே உணர்ந்து கொள்ளுங்கள். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. மாம்சமான அவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. ஓ மாம்சமான அவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஓ வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். ஆவியை ஊற்றிடுமே சேனையை எழும்பிடவே. ஓ சீனாய் மலை மேலே ஒரு அக்கினியை நான் காண்கிறேன். அக்கினியை நிரப்பிடுவே வல்லமையாய் ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஓ பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு கூட ஓ அவர் பரிசுத்த நம்பிக்கையோடு கூட ஷாரா கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே எல்லாரும் வாஞ்சையோடு கூட ஓ ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால உம்முடைய கிருபையினால ஒரு புதிய துவக்கம் என் வாழ்க்கையிலே இந்த நேரத்திலே வரட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தர் அசைவாடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இன்னும் கொஞ்சம் கர்த்தர் இன்னும் அசைவாட விடுகிறார். இன்னும் முழுவதுமாய் ஓ இன்னும் அறகுறையா இல்ல. என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். தாவீது சொல்றார், சத்துருக்களுக்கு விரோதமாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் பாத்திரத்தை அபிஷேகத்தினால வழியப்படுகிறே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹாதிஸ் மாஷ்பேரா ஹாஃபாரா சியோஹா லேஹே நேமே ரபோஹாத்தியா சேக்மே ஹாதி ரெமிஷ்மா ஒலேஹா ரோஸ்பஹா. கர்த்தர் புதிய திட்டங்களோடு கூட காலியான உன் பாத்திரத்தை இந்த காலை வேளையிலே நிரப்ப விரும்புகிறார். புதிய வல்லமையோடு கூட இந்த சபையை அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் ஷஹா தினேஷ் மஹா. Thank you Jesus. இன்னும் வாஞ்சியோடு கூட ஆண்டவரே அக்கினியாய் இறங்கும் ஆண்டவரே.
என் வாழ்க்கையில் அக்கினியா இறங்க ஆண்டவரே. நான் இந்த வருஷத்துல உங்களுக்காக ஏதாவது செய்யணும். ஒரு சேனையாய் நாங்க எழும்பணும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறோம். இனி எதுக்குமே பிரோஜனம் இல்ல. இந்த கூட்டம் இனி எதுக்கும் பிரோஜனம் இல்ல. இந்த சபை இனி எதுக்கும் பிரோஜனம் இல்ல அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க பார்த்து நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆவி வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இந்த எலும்புகள் மத்தியில் வரும் பொழுது, அது ஒரு உயிருள்ள சேனையாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற, யாரும் அணைக்க முடியாத ஒரு விளக்காய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்புங்க. இன்னும் உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால இன்னும் என்னுடைய பாத்திரம் நிரம்பட்டும் ஆண்டவரே. வாஞ்சியோடு கேளுங்க, புதிய அனுபவங்கள், ஆவியின் அபிஷேகம் இருக்கிறவங்க நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, புதிய காரியங்களை எனக்கு காண பண்ணுங்க, புதிய கிருபைகளை கொடுங்க. புதிய உங்களுடைய வரங்களாலும் வல்லமையினாலும் என் பாத்திரத்தை நீங்க அலங்கரிங்க ஆண்டவரே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவர்கிட்ட இன்னொரு கூட வாஞ்சியோடு கூட கேளுங்க. பிசாசு புதிய புதிய பிரச்சனைகளை டிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறான். உன்னை மூழ்கடிக்கும்படியாய், உன் கப்பலை கடல்ல கவுத்திரும்படியாய் பிசாசு புதுசா யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, உன்னை வைத்திருக்கிற அவருடைய கிருபை புதிது. கர்த்தருடைய புதிதான ஆவியினால, உனக்கென்று வைத்திருக்கிற பிரத்யேகமான அபிஷேகத்தினால இந்த நாளிலே அவர் நிரப்பும் பொழுது உனக்கு எதிராக வர ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவினால நிர்மூலமாகும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, என்னை ஆவியினால நிரப்புங்கப்பா, உங்களுடைய அக்கினால நிரப்புங்க. உங்களுக்காக நான் எழுப்பி பிரகாசிக்கணும். காலியான என்னுடைய பாத்திரத்தை உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இன்னொரு தடவை நாம் கேட்போமா? காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரலாம். கேளுங்க, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியில் மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியில் மூழ்கணுமே, நிரப்பிடுமே என்னை நிரப்பிடுமே. எல்லாரும் சேர்ந்து லபாரை கேட்டு பேசுவா. கர்த்தர் இன்னும் நம்மளை நிரப்ப விரும்புகிறார். அவருடைய அபிஷேகம் இன்னும் நம்மளை விரும்புகிறது. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரை சொல்றீங்களா? ஆண்டவரே, வாழ்க்கையில உங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாமே ரெண்டாவது தான், எதுவுமே முதல்ல கிடையாது. என்னுடைய காரியங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் சொல்றேன். பவுல் தான் சொல்றார், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம் நினைத்தேன், லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த வேளையில எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவருடைய சிங்காசனம் நம்ம குடும்பத்துல வரணும். கர்த்தருக்கு ஒரு முதலிடம் கொடுங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன். அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறதுனால் எனக்கு எவ்வளவு நட்டம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு முதலிடம். நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா?
உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கே சிங்காசனத்தை நாங்க போடுறோம். எங்க வாழ்க்கையில முதலிடம் இனி உங்களுக்கு தான், வேற எதுக்குமே கிடையாது. என்னுடைய ஆசைகள், என்னுடைய வாஞ்சைகள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் பார்க்கல, என் இயேசுவை நான் முன்பாக நிறுத்தி விடுறேன். அதில் ஆண்டவரே சொல்லுங்க, உமக்கு நான் சிங்காசனத்தை போடுறேன் ஆண்டவரே, நீங்க வந்து வாசம் பண்ணுங்க. அந்த சிங்காசனத்துல நீங்க இறங்கி வந்து வாசம் பண்ணுங்க. சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட எல்லாரும் சேர்ந்து சபையை சொல்லுவோமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஓ எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்கள் மத்தியில் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும், எங்கள் மத்தியில் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் ஆதியிலிருந்து மனிதரோடு கூட விரும்புகிற தேவன். அதனால்தான் பாவம் உலகத்தில் பெருகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் அவர். அவர் மனிதரோடு கூட மனிதர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் கஷ்டங்களையும் அவர்கள் நோய்களையும் எல்லாவற்றையும் நீக்குகிற தேவனாய் இருந்தார். ஏன் அப்படின்னா அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தார். அதே தேவன் இந்த 2024 வருஷம் முழுவதும் நம் மத்தியில் உலாவ விரும்புகிறார். நம் மத்தியில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நம் குடும்பத்திலே, நம் இதயத்திலே, நம் ஒவ்வொரு கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை முழுவதுமா நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ 1-2 பேர் போதும். எங்க நீங்க இருக்கீங்களோ உங்க குடும்பத்துல 2 பேர் இருந்தா போதும். ஆண்டவரும் நீங்க மாத்திரம் போதும். உங்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவார். அவருடைய சிங்காசனம் உங்க வீட்டுல இருக்கும் பொழுது புதிய துவக்கம் உங்க வாழ்க்கையில வரும். புதிய காரியம் உங்க வாழ்க்கையில வரும். புதிய நன்மைகள் உங்க வாழ்க்கையில வரும். புதிய கிருபைகள் உங்க வாழ்க்கையில வரும். எல்லாரும் ஒருவதை கூட நம்மளை அர்ப்பணிப்போம். ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலா
எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். என் இதயத்தில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். துதிகரம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.